மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இயந்திர நடவு செய்யறாங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகையா மானியம் வழங்கிட்டு இருக்கு தமிழ்நாடு வேளாண்மை துறை. சோ எதற்கு வாங்கியதுன்றது நம்ம காலநிலையில ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துருவோம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஆள் பற்றாக்குறைன்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம மிஷின் நடவுக்கு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா மூவ் ஆன் ஆயிட்டாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மானிய தொகை அறிவிச்சிருக்குங்க. சோ இந்த மானிய தொகை பாத்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் பொருந்தும், பெரிய விவசாயிகளுக்கும் பொருந்தும், சிறிய விவசாயிகளுக்காக பொருந்தும். சோ நீங்க நடவு செஞ்சு இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலும், இப்ப இதுக்கப்புறம் நடவு செய்ய போறீங்கனாலும் சரி, இந்த ஸ்கீமுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். சோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நான் காணொலியில லாஸ்டா சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய் பாத்தீங்கன்னா மானியமா அளிக்கிறதுங்க. ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய் மானிய தொகை வேளாண்மை துறை பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே கொடுத்திருந்த இந்த தொகையானது இப்ப பாத்தீங்கன்னா அதற்கு தாண்டி இருக்கிற மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு அழைச்சிட்டு இருந்தாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நடவு செய்வதற்கான ஆள் பற்றாக்குறையின் காரணமாக சோ மாவட்ட வாரியா கணக்கெடுத்து நடப்பாண்டில பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்திற்கு அந்த மானிய தொகையானது அறிவிச்சிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இந்த மானிய தொகை பொருந்தும். அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மானிய தொகையானது நேரடியா விவசாயிகளின் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும். விவசாயிகள் கவனத்திற்கு வேலூர் மாவட்டம் வேளாண்மை இணை இயக்குனர் ஸ்டீபன் ஜெயக்குமார் தாங்க இந்த வேலூருக்கான நிவாரண உதவி அறிவிச்சிருக்காங்க. குறுவை மற்றும் சொர்ணவாரி பட்டம் பாத்தீங்கன்னா இந்த நடப்பாண்டுல பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல சுமார் 2660 ஏக்கர் பாத்தீங்கன்னா நடவு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோராயமா கணிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மானிய தொகையாக 4000 ரூபாய் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மொத்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,46,00,000 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குன்னு தனியா ஒதுக்கி இருக்காங்க. சோ இந்த பரப்பளவுல விவசாயம் செஞ்சிருக்க விவசாயிகள் சோ அவங்க மிஷின் நடவு செஞ்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ஸ்கீம்ன்றது இருக்குது. சோ சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான அதிகபட்சமா தராங்க. மானியம் பெறுவதற்கான ஆவணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் ஜெராக்ஸ், பேங்க் பாஸ்புக், சிட்டா, அடங்கல், நெல் நடவு செய்யும் மிஷினோட பில்லு, ஐஎஃப்எஸ்சி கோடு, ஜிபிஎஸ் லொகேஷன் போட்டோ காப்பி. இந்த 1 2 3 4 5 6 7 ஆவணங்களை நீங்க சரியா பார்த்து வாங்கி நீங்க உங்க அருகாமையில் இருக்க இந்த அக்ரி ஆபீசர்னு சொல்லக்கூடியவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி நீங்க ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வெரிபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வர வைப்பாங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா சில கால அவகாசம் ஆகும். சோ நீங்க நடவு செஞ்சிருந்தாலும் சரி, இப்ப அதுக்கு அப்புறம் நடவு செய்ய போறீங்கனாலும் சரி, இந்த ஸ்கீமுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அதாவது ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் பாஸ்புக், சிட்டா, அதாவது நீங்க நடவு செஞ்ச இருக்க இடத்தோட அடங்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச மிஷினோட பில், அதாவது எத்தனை ஏக்கர் நடவு நட்டுருக்கீங்க, எவ்வளவு பில் கொடுத்துருக்கீங்கன்றதும் ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஜிபிஎஸ் லொகேஷன் போட்டோ காப்பியும் அவங்க கேட்பாங்க. ஃபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வில்லேஜ் அக்ரி ஆபீசர் இருப்பாரு. சோ அவருக்கு மூவ் ஆன் ஆகும். சோ அங்க பாத்தீங்கன்னா அவர் சைன் பண்ணி டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிபிகேஷன்ல நீங்க இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸிங் நடந்துரும். சோ நீங்க இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க செக் பண்ணலாம். சோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாமே முடிஞ்சிடும். சோ 1 மந்த்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வெரிபிகேஷன் முடிச்சு உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். சோ இந்த நெல் நடவு செய்யும் மிஷின் ஏத்துல நடவு செஞ்சிருக்க விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீங்க விவசாயம் இந்த மிஷின் நடவுல செய்ய போறீங்கனாலும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு பொருந்தும் அப்படின்றதையும் நம்ம காணொலியில கடைசியா சொல்றோம். சோ எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த மானிய தொகையானது பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி, செங்கல்பட்டு, வேலூர், கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களுக்கும் 4000 ரூபாய் பாத்தீங்கன்னா மானிய தொகையை அளிக்கிறாங்க. சோ மற்ற மாவட்டங்களுக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. சோ அமௌண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க மிஷின் நடவு செஞ்ச விவசாயிகளா இருந்தா கண்டிப்பா இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள
இந்த மிஷின் நடவு செய்யற விவசாயிகள் இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ மற்ற மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா தொகைன்றது ரொம்பவே கம்மி. சோ குறிப்பிட்ட இருக்க மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி, செங்கல்பட்டு, வேலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மானிய தொகையானது ஒரு ஏக்கருக்கு தலா 4000 ரூபாய் வாங்குவதாகவும் சோ இத பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதுல மெம்பர்ஷிப் ஆயிடுங்க. மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், அதாவது நெல் பயிர்களாக இருக்கட்டும் இல்ல வேற ஏதாச்சும் பயிர்களாக இருக்கட்டும், சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் நிறையவே இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா அதோட டவுட்டை பாத்தீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிக்கலாம். சோ அதோட நம்மளோட கான்டாக்டும் அதுல இருக்கும். சோ அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஏதாச்சும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம என்னோட கான்டாக்ட்ல எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கோ இல்ல விவசாய குரூப்லயோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டடா.